ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் வினோதினி சுமதி ஹோமியோ கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ஹோமியோபதி அவேர்னஸ் சீரிஸ் 3 பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல். செடன்டரி லைஃப் ஸ்டைல்னா ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் குழந்தைங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதுதான். உட்காந்துக்கிட்டே இருக்கான் டாக்டர், எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டான், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கான், கேம் விளையாடிட்டே இருக்கான், உட்கார்ந்த இடத்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான், சாப்பாடு சாப்பிட்றான். மெயினாக வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பர்கர், பீஸா, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான், நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்றான். அவன் ரொம்ப ஸ்பைசியா காரமா கேட்கறான், தண்ணி குடிக்க மாட்டான், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதனால கூட உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும், டயரியா வரும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், ஏன் ஈவன் ஃபுட் பாய்சன் கூட சில பேருக்குலாம் வரும், சில குழந்தைங்களுக்கு வரும். ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே வந்து மெயினா கோவப்படுவாங்க, அதிகமா கோவப்படுவாங்க. ஒரு சின்ன விஷயம் சொன்னாலே எரிச்சப்படுவாங்க. கொஞ்சம் டீனேஜ் பசங்களா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட பீர் அடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் ஹேபிட்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். இது எல்லாமே தான் செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. மற்றபடி அந்த குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பாங்க, ரொம்ப எய்ம்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், படிப்புலலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த செடன்டரி லைஃபுக்கு வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆயிடுவாங்க, ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஈஸியாகவே இதை வந்து க்யூர் பண்ணிடலாம், இது க்யூரபிள் தான். இதை வந்து நாங்கள் ஹோமியோபதியில் வந்து இதுக்கு வந்து நிறைய ரெமெடிஸ் இருக்குது. மெயினாக வந்து இதுக்கு வந்து நக்ஸோமிகா அப்படின்னு சொல்லி நாங்கள் மெடிசன் கொடுப்போம். இதை ப்ராப்பரான டோஸ்லையும் பொட்டன்சிலையும் நீங்கள் எடுக்கும்போது க்யூர் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் பக்க விளைவுகள் கிடையாது. தேங்க்யூ.